தீங்கு அனுபவி என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. தன்னுடைய சொந்த பிள்ளையை ஊழியத்துக்கு உருவாக்குகிறது போல உருவாக்கி கொண்டிருக்கிற பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீயோ தீங்கு அனுபவி. அதாவது நீ உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் பாடுகள் வராமல் இருக்காது. அதை பொறுமையாய் நீ அனுபவி. அது நிமித்தமாய், அந்த பாடுகளை நிமித்தமாய் நீ ஒரு நாளும் உன்னுடைய அழைப்பை விட்டு ஓடிராத அப்படின்னு சொல்லுகிறார். அவர் சொல்றார், ஒரு தேசத்தை காப்பாற்றுகிறதற்கு போர்ச்சேவகர்கள் நிற்கிறது போல நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் நின்று நீ தீங்கை அனுபவி. ஏற்கனவே இருந்த உண்மையான தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய நாமத்தினால பேசின எல்லா தீர்க்கதரிசிகளும் துன்பத்திற்கு உட்பட்டார்கள். அவங்கள நீங்க திருஷ்டாந்தமாய், உங்களுக்கு மாதிரிகளாய் வைத்துக் கொள்ளுங்க. யோப பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனா அவருடைய பொறுமையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அந்த யோபன் வாழ்க்கையின் முடிவுல கர்த்தருடைய செயலின் முடிவை எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பெற்று அவர் நீடித்த நாட்களாய் இருந்ததையும் நீங்க அறிந்திருக்கிறீங்களே. அந்த யோபுக்கு வந்த பிரச்சனைகளின் நடுவுல கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருந்து அவனுடைய எல்லா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றினாரே. பவுல், அவருக்கு எக்ஸ்ட்ராடினரி சஃபரிங் வந்துச்சு. அவர் சொல்றாரு, எல்லாரையும் விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் நிறைய முயற்சி எடுத்தேன், அவருக்காக நான் நிறைய செஞ்சேன், ஆனா அதிகமாய் அடிபட்டேன். இதுதான் கர்த்தருக்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்கள். அதிகமாய் அடிபட்டார், காவலில் வைக்கப்பட்டார், மரண அவதியில் இருந்தார், கல்லெறி உண்டார், கப்பல் சேதம் வந்துச்சு, கடல்ல அவருக்கு நாள் ஃபுல்லா கழிக்க வேண்டியது வந்துச்சு, ஆறுகளால பிரச்சனை, கள்ளர்களால மோசங்கள், சுய ஜனங்களால வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களிலே, வனாந்திரத்துல, சமுத்திரத்துல, இதுல எல்லாவற்றிலும் அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. அவர் பிரயாசம், வருத்தம், கண் விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், இதுல எல்லாவற்றிலும் இருந்தும் அவர் என்ன செய்யறாரு, இது எல்லாம் இருந்தும் எல்லா சபைகளை குறித்து உண்டாக்கின கவலை என்னை நாள்தோறும் நெருக்கினது. நம்மால் இப்படி சொல்ல முடியுமா? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அவருடைய ராஜ்யத்தின் பாரம் என்னை நெருக்கி ஏவுகிறது. கேள்வி, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் விலையை கேட்கும் பொழுது, அதற்கு ஒரு விலையை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் பொழுது நாம் உண்மையுடன் சகித்துக் கொள்கிறோமா, அல்லது அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதற்கு, அதுல இருந்து ஓடி விடுகிறதற்கு ட்ரை பண்ணுகிறோமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நீங்க உம்முடைய ராஜ்யத்து நிமித்தம் தீங்கு அனுபவிக்க நீர் அனுமதிக்கும் பொழுது, நீங்க ஒரு விஷயத்தை எங்களுடைய லைஃப்ல பெர்மிட் பண்ணும் பொழுது அதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுல எல்லாவற்றிலும் உங்களுடைய சித்தம் இல்லாம எங்களுடைய தலையின் முடிய கூட ஒருத்தரும் தொட முடியாது. எங்களை தொடுகிறவர்கள் உங்களுடைய கண்ணன் மணியை தொடுகிறார்கள். சோ எங்களை தொட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அது எந்த அளவுக்கு உண்மை பாதிக்கும் என்று நாங்கள் அறிந்து தைரியமாய் அவைகளை சகித்து கடைசி வரைக்கும் எங்களுடைய அழைப்பை காத்து கொண்டு உங்களுடைய வருகைக்கு நாங்க ஆயத்தமாய் உண்மை நோக்கி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. ஆமென்.